ஹே காய்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பாண்டிச்சேரியில் நம்ம ரூம்ஸ் பற்றி நிறையா பண்ணியிருப்போம்ல. ரூம்ஸ் வித் ஸ்பாவோட பார்க்கலாமா, நல்ல விஷயம் இல்லை. ஏன்னா ரெண்டு இடமும் ஒரே இடத்துல கிடச்சா எப்படி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் வந்துருக்கிறேன். டிஆர் சூட்ஸ். இது ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு பண்ண வீடியோஸோட ஒரு கிளிப்ஸ்னே வைங்களாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ரூம்ஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணது வீடியோஸ் பண்ணேன். இங்கே தான் டிஆர் சூட்டில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்ததாக ஒரு அப்டேட்டடாக இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட ஸ்பா வச்சுமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. லீஸ் ஸ்பான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பா ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, அதை பற்றின டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். ப்ளஸ் டிஆர் சூட்ஸில் என்னென்ன ரூம்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க இந்த வித்தின் த 2 இயர்ஸில் என்ன அப்டேட் பண்ணியிருக்கிறாங்கன்றதே நம்ம பார்த்துடலாம். ஸோ இவங்ககிட்ட நான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எல்லாமே சொல்லிடுறேனே. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் 2,500 போயிட்டு இருக்குது. அப்படியே வீக் டேஸில் அதில் பாதியாக கொடுக்குறாங்க. வீக்கெண்டில் 2,500, வீக் டேஸில் அதுலேருந்து பாதி. ஓகேங்களா, அப்படியே கால்குலேட் பண்ணுவீங்க. இப்போ இவங்ககிட்ட ரூம்ஸில் என்னென்ன ரூம்ஸ் இருக்குதுன்றதை பார்த்தலாமா? வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கப்புள் ரூம் தாங்க. நீங்கள் ஆல்ரெடி இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, பட் பார்க்காதவங்க இந்த வீடியோஸில் பார்த்துங்க. இது ஒரு கப்புள் ரூமு. ஆக்சுவலாக கப்புள் ரூம் இருந்தாலுமே சரி, இங்கே எக்ஸ்ட்ரா மேட்ரஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணாலுமே சரி, இங்கே 2லேருந்து ஒரு 4 பேர் வரைக்குமே படுத்துக்கலாம். பெட்டில் 2 பேர் தான் படுக்க முடியும். எக்ஸ்ட்ரா மேட்ரஸ் ப்ரொவைட் பண்ணால் இன்னும் 2 பேர் படுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ ஒரு 3 பேர் ரூம்னு வச்சிங்க. ஏன்னா பெட்டில் ஒரு 3 பேர் வரைக்குமே தாராளமாக படுத்துக்கலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ஸ் வரீங்கன்னா ஸோ இங்கே தாராளமாக படுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிவியோட கொடுத்துருப்பாங்க. இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிற பெயிண்டிங் நல்லா இருக்குது. இந்த இடத்துல ஒரு பெயிண்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங் நல்லா இருக்குது. இங்கே ஒரு சின்ன ஒரு மினி சைஸ் சோபாஸ் மாரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த சம்மருக்குலாம் ஏசி இல்லாமலாம் இருக்க முடியாது. ஸோ இங்கே எல்லா ரூம்லேயும் ஏசி ரூம் தான் ஓகேவா. ஸோ இங்கே வால் பெயிண்டிங்லாம் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு ரொம்ப போர் ஆகுது அப்படின்னா, நீங்கள் ஏதோ ரோடு வியூ பார்க்கணும்னு வச்சிங்கன்னா இந்த ஜன்னல் தள்ளிங்கன்னா ஆப்போசிட்லேருந்து இங்கே ஜாலியாக ரோடு வியூலாம் பார்த்துட்டு இருக்கலாம். ரோட்டில் வண்டி போகிறது போர் அடிக்கிற டைமில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கலாம். இந்த இடம் இருக்குதுல, இதுலேருந்து ஒரு 10 தெரு தள்ளி பீச் தான். ஓகேவா, இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? இவ்வளோ ஒரு பட்ஜெட்டில் இங்கே கிடைக்க சான்ஸே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டை தான் பண்ணுறாங்க. நீங்கள் பெட்ஸ்லாம் கூட பார்க்கலாம். அவ்வளோ க்ளீனாக அவ்வளோ நீட்டாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அடிக்கடி லாண்ட்ரி கொடுத்து ஒன்ஸ் அந்த கஸ்டமர் போக அடிக்கடி வாஷ் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு கிளைண்ட்டும் மாற இந்த இடமும் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உள்ளே வரும்போது ஸ்மெல் நல்லா இருந்தது. இன்னும் வழியாக நீங்கள் வீடியோவில் ஸ்மெல் பண்ண முடியாது, பட் நான் நேரில் வரும்போது அந்த ஸ்மெல் நல்லா இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த பெட்டுமே நல்லா க்ளீனாக நல்லா குஷன்லாம் கொடுத்து அழகாக வச்சுருக்கிறாங்க. ஸோ அடுத்தது என்ன, நம்மளோட பாத்ரூம் வியூவுமே பார்த்துடலாம். பாத்ரூமே சரி, இப்போ இன்கேஸ் நீங்கள் ஒரு மழை காலத்தில் வரீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ஹீட்டரோட கொடுத்துருக்காங்க. இப்போ மோஸ்ட்டாக எல்லாருமே ஜெல் தண்ணி தானே யூஸ் பண்ணுவாங்க. பாத்ரூம் ஓரளவு க்ளீனாகவே வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு அந்த கிட்ஸும் அந்த கிட்டு கொடுத்துருவாங்க, பாத்ரூம் கிட்டு. ஓகேவா, இந்த இடத்துல ஒரு ரேக் இருக்கும். இந்த ரேக்கில் உங்களோட பொருள்லாம் நீங்கள் அடுக்கி வச்சுக்கலாம். அப்படியே இந்த ரூமுக்கு ஒரு ஜூட்டை விட்டு, ஸோ இந்த ரூம் இருக்குதுல்ல, இதே மாரி தான் இந்த ரூமுமே இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த ரூமுக்கு இந்த ரூம் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ரூம்ஸ் இது கப்புளுக்குமே யூஸ் ஆகும். இல்லை குரூப் ஆஃப் கேங் ஆஃப் இப்போ ஒரு மெம்பர்ஸ் வரீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கூட வரீங்கன்னா அவங்களுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அது என்னென்ற டீட்டெயில் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 2 இண்டிவிஜுவல் ரூம்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூம்லுமே தனித்தனியாக பாத்ரூம் இருக்கும். ப்ளஸ் ஒரு காமனாக ஒரு பாத்ரூம் இருக்கும். நான் ஃபஸ்ட் இந்த ரூம் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு கப்புள்ஸ் வரீங்க அப்படின்னா, ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸாக வரீங்கன்னா இந்த ரூமில் ஒரு 4 பேர் தங்கிக்கலாம்னு வைங்களேன். மேலே 2 பேருக்கு இந்த பக்கம் ஒரு ஆள் தங்கிக்கலாம். சார் 4 பேர் தங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸாக வரும்போது சொல்கிறேன். இல்லை கப்பலாக வரீங்கன்னா இண்டிவிஜுவல் கப்பலாக இங்கே தங்கிக்கலாம். உங்களுக்கு அங்கே இண்டிவிஜுவலாகவே தனியாக ஒரு பாத்ரூமே கொடுத்துருக்கு. இது ஏசியோட கொடுத்துருக்குறாங்க. அப்படி நான் வெளியே வரேன். ஸோ இங்கே இன்னொரு ரூம் இருக்குதுல்ல, இந்த ரூம் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு கப்புள் ரூம் தான் ஆனால் இதுலேயும் ஒரு 4-5 பேர்கிட்ட படுத்துக்கலாம். ஏன்னா இங்கே எக்ஸ்ட்ரா மேட்ரஸுமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே உங்களுக்கு இண்டிவிஜுவல் பாத்ரூம் இருக்கும், வித் ஏசியோடவே கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, ஸோ இதில் மேட்ரு. இப்போ நீங்கள் கேங்காக வரீங்கன்னு வைக்கலாம், இந்த இடத்துல ஹோல் இடமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ சில பேர் வருவாங்க, எனக்கு இந்த பட்ஜெட்குள்ளே வேணும் அப்படின்னாலும் இந்த இடத்துல உங்களுக்கு மேட்ரஸ் போட்டு இந்த சோபாவில் இப்படி ஒரு 10 பேர் வரீங்கன்னா அந்த 10 பேர் வரைக்குமே இங்கே தங்கிக்கலாம். ஏன்னா இந்த ரூமில் 4 பேர், இந்த ரூமில் 4 பேர், 8 பேர் வரையும் தங்கிக்கலாம். வெளியே ஒரு 2 பேர் கூட தங்கிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த டோர் இருக்குதுல்ல, இந்த டோர் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு 3-4 பாத்ரூம் கிட்ட வந்துடும். நல்ல விஷயம் இல்லை? அது மட்டும் இல்லாமல் உள்ளே பார்த்தீங்கன்னா ஏசி நல்லா கும்முன்னு அடிக்குது. அதனால் திரும்பி உள்ள ஏசிக்கே போகும் நம்ம. ஓகேவா, ஸோ ஏசி நல்லா சில்லுன்னு இருக்குது. வால் பெயிண்டிங்லாம் போட்டு பக்காவாக வச்சிருக்கிறாங்க. நான் இன்னும் வெயிட் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஸ்பா இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸ்பா என்ன மாதிரி சர்வீஸ் கொடுக்குறாங்கன்றதை மேலே போய் பார்க்கலாம். 100% ஜென்யூனாக பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகேவா, சரி வாங்க மேலே போய் பார்க்கலாம். காய், ஸோ இப்போ இங்கே 2 ரூம் இருக்குது. அந்த 2 ரூமே பார்க்கலாம். முதல்ல இந்த ரூம் நம்ம போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 2 குயின் சைஸ் பெட்டை உண்ணாக்கி, ஸோ ஒரு மாதிரி பெரிய பெட்டை ஆக்கி இருக்கிறாங்க. ஸோ இதில் எப்படி பார்த்தாலும் ஒரு 6-7 பேர்கிட்ட படுக்கலாம். மேபி கேமராவில் பார்க்கறதுக்கு வேணால் சின்னதாக தெரியும், ஆனால் நான் உங்களுக்கு ஹைட்டில் வந்து காட்டுறேன். ஒரு 5-6 பேர் வரைக்கும் படுத்துக்கலாம். ஓகேவா, இந்த ரூமில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதை மீறி போனீங்கன்னா ஸோ இந்த லீஸ் பார்க்க தான் நம்ம வெயிட் பண்ணுங்கிற மேலே இருக்கிற
அப்படின்றத போய் பார்க்கலாம் நம்ம வந்து. அதேமாரி அடுத்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு கிங் சைஸ் ரூமுங்க. இது ஆக்சுவலாக வந்து கிங் சைஸ் காட் போட்டு வச்சிருக்காங்க. தெரியும் கிங் சைஸ்னாலே உங்களுக்கு தெரியும், ஒரு 3 பேர் வரைக்கும் படுத்துக்கலாம். ஸோ இப்படி இங்கே வெரைட்டியான ரூம்ஸ்லாம் வச்சிருக்கிறாங்க. இங்கே வந்து ரூமோட ஆம்பியன்ஸ்லாம் மெயின்டைன்லாம் பக்காவாக பண்ணி வச்சிருக்கிறாங்க. லைட் செட்டிங்லாம் அதுக்கேற்ற மாதிரி பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 2 ரூம்ஸ் இங்கே இருக்குது. ஆப்போசிட்டில் இருக்கிற ரூம் இருக்குது. நீங்கள் இப்போ கீழே ஒரு ஃப்ரெண்ட் ரூம் ஒன்று பார்த்துருக்கீங்க, அதேமாதிரி ரூம்ஸ் தான் இருக்குது. இங்கே எல்லா ஃப்ளோருக்குமே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும். ஸோ காமனாக நீங்கள் வந்து வச்சுக்க வேண்டியதான், என்ன வைக்கணுமோ வச்சுக்க வேண்டியதான். வணக்கம் சார், லீஸ்பா சார். உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 5 டைப் ஆஃப் மசாஜ் இருக்குது. அரோமா தெரப்பி, பேலனிஸ், ஸ்வீடிஷ், டீப் டிஷ்யூ இருக்குது. ஆயில், க்ரீம், ஜெல் இருக்குது சார். இதில் நீங்கள் எது ஒன்றா எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஆஃபர் தான் போயிட்டுருக்கு. 999 ஆஃபர் போயிட்டுருக்கு. 1500 2000 வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. இதில் நீங்கள் எது ஒன்றா சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மசாஜ் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் சார். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 4 ரூம்ஸ் இருக்குது. இது ஒரு ரூம் சார். இது ஸோ இங்கே என்னன்னா சார் இங்கே வந்து ஆயில் பண்ணுவாங்க சார். இதில் வந்து தாய் மசாஜ் பண்ணுவோம் சார். ஸோ நம்ம மேலே ஆக்சுவலாக லீஸ் பார்க்க வந்திருந்தோம்ல. ஸோ இங்கே என்னென்ன சர்வீஸ் போயிட்டு இருக்குது, ப்ளஸ் என்னென்ன எத்தனை ரூம்ஸ் இருக்குது, ரூம்ஸில் என்னென்ன சர்வீஸ் போகுதுன்றதை கேட்கலாம் நம்ம. ஸோ ஒருத்தங்க இருக்கிட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஒரு குட்டி சின்ன பைட் எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ நீங்கள் வர மாதிரி உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வீடியோஸ்க்காக ஒரு குட்டி கிளிப்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம் நம்ம. ஸோ இதோட டீட்டெயிலாம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு நம்பருக்கு கால் பண்ணி கேட்டாலே அவங்களே உங்களுக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவாங்க. ப்ரைஸ் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. மேபி வந்து வீக்கே டேஸ் இல்லை வீக்கெண்டில் எதாவது மேபி சேஞ்ச் ஆகுதான்னு தெரியல. ஓகேவா? ஸோ ப்ரைஸ் என்ன அந்த ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. ஸோ வாங்க நம்ம உள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இங்கே ஆக்சுவலாக ஒரு ரூம் இருக்குது. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஒரு மினிமைஸ்டான ஒரு ரூம். இது வந்து பேச்சுலர்ஸ்லாம் வந்தீங்கன்னா நீங்கள் ஸ்டே பண்ணதுக்காக ரெடி பண்ண ரூம்னே சொல்லலாம். மேலே உங்களுக்கு ஏசி வித் டிவியோட கொடுத்துருவாங்க. வித் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் தங்குற மாதிரி ஒரு காட்டன் பெட் செட்டப் போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? நான் பேச்சுலராக வரம்பா, எனக்கு என்ஜாய் பண்ணதான் ஒரு ரூம் என்ன, இந்த ரூம் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஓவராலாக நீங்கள் டியர் சூட்ஸோட ரூம்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீக் எண்டிலே சொல்கிறேன் நான் 2000 2500 வரைக்கும் வரும். அப்படியே ஆஃப் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா வீக் பேசிஸில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நல்ல விஷயம் இல்லை. ஸோ டியர் சூட்ஸோட நம்பருக்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், கால் பண்ணி கேளுங்க. இந்த இடம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பீச்லேருந்து நியர்பைலே இருக்குது. இந்த இடத்துக்கு ஒரு லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன். அவங்க கான்டாக்ட் பண்ண அவங்களே உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணிவிடுவாங்க. ஓகேவா? ஸோ வீடியோவை சத்திக்கலாம்.